ஆனால் கீழ்மட்டத்தில் மக்கள் மனங்களை அவங்க வெல்ல முடியாமல் போகும்போது வரக்கூடிய தேர்தல்களிலும் அது எதிரொலிக்கும். இதைத்தான் அவர்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது செய்தார்கள். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அவசரப்பட்டு 2.5 வருஷத்தில் இந்திரா காந்தி திரும்ப வந்தோன்னே 9 மாநிலங்களை கவுத்தாங்க. 8 மாநிலங்களில் தான் கலைக்கிறதா இருந்தது. கருணாநிதியோட நிர்பந்தம், அழுத்தம், பெரும் அழுத்தத்தால் அண்டு தமிழ்நாடுன்னு போட்டு 9 ஸ்டேட்டை கலைச்சாங்க. மறுபடியும் எம்ஜிஆர் ஜெயின்னு ஜெயிச்சு வந்தார். அதுக்கு பிறகு 84லையும் மறுபடியும் இந்திரா காந்தி சேர்த்து எம்ஜிஆர் உடல்நலம் குன்றியிருந்த பொழுதும் எம்ஜிஆர் இருக்காரா இல்லையானே தெரியாது. அவர் மருத்துவமனையில் இருந்துகிட்டே ஜெயித்தார். அந்த தேர்தலில் திமுக அடித்து ஓட்டின போஸ்டரில் ஒன்று, எங்களுடைய ஆருயிர் நண்பர், என்னுடைய ஆருயிர் நண்பர் எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்ற தகவல் வருகிறது, எனக்கு வாக்களியுங்கள், ஒருவேளை எம்ஜிஆர் திரும்ப உயிருடன் வந்தால் அவரிடமே ஆட்சியை ஒப்படைத்து விடுகிறேன். இப்படியெல்லாம் அதிகாரபூர்வமாக போஸ்டர் அடித்து தெருவா ஓட்டு கேட்டு 32 சீட்டு இருந்தது 23 சீட்டாக மாறிச்சு. இது வரலாறு. இப்போ இருக்க தலைமுறைக்கு இது தெரியாது. 84லையும் தோத்தாங்க. 87ல் எம்ஜிஆர் செத்து அதுக்கு பிறகு ஒரு வருஷம் குடியரசுத் தலைவர் ஆட்சி. அதுக்கு பிறகு அதிமுக 2ஆக உடஞ்ச காரணத்தால் கருணாநிதி வந்தார். 2 வருஷம். அப்புறம் மறுபடியும் கவுந்தது. ரெஸ்ட் வாஸ் ஹிஸ்ட்ரி. 10 ஆண்டுகள் எம்ஜிஆர் இவங்க என்னெல்லாம் பாடாப்படுத்தினாங்கன்ற தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். அது 77 80 முதல் முறை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பொழுது பெரிய அளவில் குடைச்சல் கொடுக்கப்பட்டது. வந்த பதவிக்கு எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஆட்சிக்கு ஒரு மாத காலம் கூட ஆகவில்லை, மாநிலம் தழுவிய மிகப்பெரிய போக்குவரத்து வேலை நிறுத்தம் நடைபெற்றது. தமிழ்நாடு பூரா எல்லா டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸும் ஸ்ட்ரைக். அப்போ திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் பெரும்பாலான போக்குவரத்து கழகங்கள் இருந்தன. திமுக யூனியன் எல்பிஎஃப் தான் பவர்ஃபுல் யூனியனாக இருந்தது. 80ல் எம்ஜிஆர் சுதாச்சிக்கிட்டார். பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியல.